श्रीमात्रे नमः। जयंती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा स्वदा नमोस्तुते। जयत्वं देवी चामुंडे जय भूतार्तिहारिणी जय सर्वगदे देवी कालरात्रि नमोस्तुते। ओम हसैं मसगरीं मसैं भैरव्यै नमो நமஹ. தசமகா வித்யாவில் 5வது வித்யாவாக இருக்கிறது அம்பாள் பைரவி. பைரவி அப்படின்னா அம்பாள் வராசக்தி தான். பைரவரோட பத்தினி அப்படிங்கிறதுனால பைரவி அப்படிங்கிற அம்பாளுக்கு திருநாமம். இந்த அம்பாள் கையில் அக்ஷமாலையும் புஸ்தகமும் வச்சுருக்கா. ஏன்னா அம்பாள் ஞான பிரதாயினி. அம்பாள் ஞானத்தை வழங்கக்கூடியவ. அதனால தான் அம்பாள் கையில் புஸ்தகமும் ஜெபமாலையும் வச்சுருக்கா. சாதகனுக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவ. அம்பாளை உபாசனை பண்ணுறவங்களுக்கு ஞானோபதேசம், குரு மாதிரி இருந்து ஞானோபதேசம் பண்ணக்கூடியவ தான் அம்பாள். அம்பாள் பராசக்தி பைரவி. அதனால தான் அம்பாள் கையில் புஸ்தகம் ஏந்தியிருக்கா. அம்பாளோட உருவமே பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். கழுத்தில் கபால மாலை, கையில் புஸ்தகம், இப்படி ஒரு தோற்றத்தில் தான் இருப்பாள். ஆனால் அம்பாள் பரம கருணாமூர்த்தி. அம்பாளை அனைத்து தேவாதி தேவர்களும் வழிபட்டிருக்காங்க அம்பாள் பைரவியை. இன்னொன்று அவள் ஸ்மசான வாசினி. அம்பாள் ஸ்மசானத்தில் குடிக்கொண்டு இருக்கவே. ஏன்னா பைரவர்னால் யார்? சிவபெருமான் தான். அவர் வசிக்கிற இடம் ஸ்மசானம். அங்கேயும் தான் அம்பாள் இருக்கிறா. தன்னை வணங்குற பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆற்றலை கொடுக்குறா, வீரத்தை கொடுக்குறா, பயத்தை போக்கி மன தைரியத்தை கொடுக்குறா. சிவபெருமானோட ஸ்மசானத்தில் குடிக்கொண்டு இருக்கிற ஒரு மிக பெரும் சக்தி தான் பைரவி. அவளுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. பயத்திலிருந்து முக்தி கொடுக்கக்கூடியவ. பிறப்பு இறப்பை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கிற மோட்சம், அந்த மோட்ச பிராப்தியை கொடுக்கக்கூடியவ அம்பாள் பைரவி. தேவாதி தேவர்கள்லேருந்து சகல உலகங்களும் அம்பாள் பைரவியை வழிபட்டிருக்காங்க. முதல் பயத்திலிருந்து அம்பாள் விடுதலை கொடுக்குறா. பயம்ங்கிறது மனசில் இல்லைனாலே எல்லாத்தையுமே நம்ம ஜெயிச்சிடலாம். அப்படி அம்பாள் பயத்திலிருந்து நமக்கு விமோச்சனம் கொடுக்குறா. அம்பாள் பரம கருணாமூர்த்தி. ரொம்ப அழகானவ. பத்மாசனமிட்ட அந்த கோலத்தில் தான் அம்பாள் காட்சி கொடுக்குற அபய வரதத்தோட. இன்னொன்று, ஒரு சவத்து மேலே உட்காந்துருக்கா. அதாவது எப்படின்னா, ஒரு சவத்து மேலே உட்காந்து காட்சி தர்றா. அது எதை உணர்த்துதுன்னா, அம்பாள் அதாவது இறப்புக்கு அப்புறம் இருக்கிற அந்த மோட்ச பிராப்தி, அதுக்கப்புறமும் நான் தான் கூட வர்றேன் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அம்பாளோட இந்த திருவுருவம். சவத்து மேலே உட்காந்து தியானம் பண்ண கோலத்தில் அம்பாள் பைரவி காட்சி கொடுக்குறா. அதாவது இறப்புக்கு அப்புறமும் நம்ம கூட வரக்கூடியது அம்பாள் ஒருத்தி மட்டும்தான். நம்ம ஜீவனை பாதுகாத்து அதுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவ பைரவி மட்டும்தான். அம்பாள் பைரவிக்கு தனியான பீடங்கள் எங்கேயும் அதிகமாக இல்லை. காமாக்கியா கோவிலில் அம்பாள் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கா. மற்றபடி அம்பாளை ரகசியமாக தான் எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா யோகாவில் லிங்க பைரவி அப்படிங்கிற வடிவத்தில் அம்பாள் காட்சி கொடுக்குறா. அங்கே அவளுக்கு நிறைய வழிபாடுகள்லாம் நடக்குது. லிங்க ரூபத்தில் அம்பாள் பைரவி எழுந்தருளி காட்சி கொடுக்குறா. அது மாதிரி பைரவியை முடிஞ்சால் கோயம்புத்தூரில் போய் எல்லோரும் தரிசனம் பண்ணி அம்பாளோட அருளையும் அவளோட ஆசிகளையும் நம்ம பெறலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஜெய் பைரவியை நமஹ. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பையப்தியஸ்திராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. ஜெய் பைரவி.